சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் தங்க நகைகளை வடிவமைக்கும் தொழிற்கூடத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகளை கொள்ளையடித்து தப்பிய 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரம். ஜெயஸ்ரீ, வணக்கம். பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை தூக்கிக் கொண்டு 4 வடமாநில இளைஞர்கள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். அதாவது வடசென்னை பழைய வண்ணாரப்பேட்டை முத்தையா முரளி தெரு பகுதியில் வசித்து வருபவர் ஹரிஷ். இவர் இதே பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க கட்டிகளை கொண்டு செயின், ஆரம், மோதிரம், வளையல் போன்ற நகைகளை வடிவமைத்து விற்பனை செய்து வருகிறார். இவரிடம் மேற்கு வங்கத்தை சேர்ந்த கார்த்திக் பேரா, பப்பன் ராய், நாராயணன் மைட்டி என்ற 3 பேர் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் நேற்று இரவு இந்த தொழிற்கூடத்தில் இருந்து கடந்த 1 மாத காலமாக கார்த்திக் பேராவுடன் தங்கி வந்த அவரது உறவினர் உட்பட 4 பேர் திடீரென தலைமறைவாகி இருக்கிறார்கள். காலை இவர்களை தொலைபேசி மூலமாக அழைக்க ஹரிஷ் முயன்ற போது இவர்களது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். தொடர்ந்து தான் வைத்திருந்த அந்த தங்க கட்டிகள், அந்த தொழிற்கூடத்தின் உள்ளே வைத்திருந்த தங்க கட்டிகள் உள்ளதா என சோதனை செய்தபோது தங்க கட்டிகள் காணாமல் போயிருப்பதை கண்டு இந்த 4 திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என உறுதி செய்திருக்கிறார். தொடர்ந்து 1.25 கிலோ, அதாவது 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கங்கள் திருடப்பட்டிருப்பதால் உடனடியாக குறுக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் பேரில் தடயவியல் நிபுணர்கள் தற்போது விரைந்து வந்து இந்த பகுதியில் சோதனை செய்து வருகிறார்கள். திருடிவிட்டு தலைமறைவான 4 பேரும் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்கள். மேலும் சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் ஹார்ட் டிஸ்கையும் இந்த 4 திருடி சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.